நாம எவ்வளவோ விதமான கேஸுகளை கோர்ட்டு விசாரணைகளை பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமான கேஸ். ஏன்னா இங்க புருஷனை கொன்னுட்டதா பொண்டாட்டிய கைதியா உட்கார வச்சிருக்காங்க. கைதியோட சார்பா ஒரு அம்மா வக்கீல் வாதாட வருது. நம்ம ஹீரோயின் வருவா. அந்த கொலைய பண்ணது யாருன்னு விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது அந்த கொலைய பண்ணதெல்லாம் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கண்டீசாங்கிற ஒரு பேயின்னு. கோர்ட்ல இவ எப்படி ப்ரூவ் பண்ணுவா? மக்கள் இதை நம்புவாங்களா? இந்த கேள்விகளோடைய படம் இப்போ ஆரம்பமாகுது. ஒருத்தன் ஏதோ ஒரு பாலடைஞ்ச பில்டிங்குள்ள வராப்ல தெரியுது. பில்டிங்குள்ள வந்து பார்த்தா ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்கான். சாப்பிட்றதுக்கான நேரம்னு சொல்லி பிசு பிசுன்னு ஏதோ மாவு மாதிரி கையில வச்சிருக்கான். அதை அந்த அம்மாவோட வாயில அமுக்குன்னு அமுக்குறான். சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்கான். ஒரு அடிமை மாதிரி நடத்துறான். அல்லாமீதோ முகமது நபி மீர்லயோ உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவன் பயமா எனக்கா? அதுவும் ஓ மேலையா? யார் மேல எனக்கு பயம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு வெளியில வருவான். அப்படி வெளியில வரும்போது திடீர்னு அழுகுறல் சத்தம் அதிகமா கேக்குது. திரும்பி பார்த்தா ஏதோ ஒண்ணு அந்த ஆளை தாக்குது. ரத்தம் தெரிக்குது. கட் பண்ணி படத்தோட பேர் போடுறாங்க. படத்தோட பேரு கண்டீசா. நைலாங்கிற ஒரு பொண்ணு அடுத்து பார்த்தா நடந்து வர்றா. வருஷம் ஏதோ ஒரு அவார்டு தருவாங்களாம். பெண்களுக்கு உரிமை வேணும், சுதந்திரம் வேணும், அவங்களும் ஆண்களுக்கு நிகரா எல்லாத்தையும் சாதிக்கணும். இது எல்லாத்துலயும் ரொம்ப சிறப்பா செயல்படக்கூடிய நம்ம நைலாவுக்கு அந்த அவார்டு கொடுக்கறதா சொல்லி ஒரு விருதை அந்த அம்மாவுக்கு கொடுத்து கௌரவிக்கிறாங்க. அவார்டுக்கு நன்றி, உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறதா சொல்றாங்க. இந்த அம்மா அப்படி பேசிட்டு இருக்கும்போது வாசல்ல ஒருத்தர் நிக்கிறார். இந்த அவார்டு கிடைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் என் புருஷனுக்கும் நன்றின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாங்க. இவங்க அப்படி கடந்து போகும்போது ஒருத்தன் கைய பிடிச்சு வாழ்த்துக்கள்னு சொல்றான். கதவு கிட்ட நின்னது யாரு, கைய பிடிச்சது யாரு, ஒரு கிளாரிட்டியே இல்ல. ஓ, கதவு பக்கத்துல விண்ணது, அதாவது கடைசி நிமிஷத்துல அவார்டு பொண்டாட்டி வாங்குறா. கடைசி நிமிஷத்துல வந்து பாத்துட்டு போயிருக்கான் புருஷங்காரன். கதவு பக்கத்துல நின்னது புருஷங்கிறது தெரிய வருது. அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. புருஷங்காரன் டாக்டர் போல. டாக்டர் கிட்ட பேசுன, நீ சரிவர அந்த மருந்து எடுத்துக்க மாட்டேங்கிறியாமே, கரெக்டா மருந்து எடுத்துக்கோ. டாக்டர்மா உன்ன ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு புருஷங்காரன் பேசுறாப்ல. கட் பண்ணா ரோட்ல ஒருத்தர் வித்த காட்டிக்கிட்டு இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. முன்னொரு காலத்துல கால் கை ஊனமானவங்க செவர் ஏரியே குதிப்பாங்களாம். கண் பார்வை இல்லாதவங்க எல்லாத்தையும் பாப்பாங்களாம். தலையே இல்லாத முண்டம் கூட என்ன தூக்கிட்டு போகணும் கூப்பிடுமா. அந்த மாதிரி காலகட்டத்துல சுல்தான் ஒருத்தர் வாழ்ந்து வந்தாராம். அந்த சுல்தானை பார்த்தாலே எந்த பொண்ணா இருந்தாலும் டப்புன்னு காதல்ல விழுந்துருவாங்களாம். ஆனா அதுல ஒரே ஒரு ஆளை மட்டும் அந்த சுல்தான் தன்னோட துணையா தேர்ந்தெடுத்தாராம். அந்த லக்கி பொண்ணோட பேரு கண்டீசா. இந்த படத்தோட பேரும் அதேதான். கண்டீசாவா யாரதுன்னு கூட்டத்துல ஒரு பொண்ணு கேள்வி கேட்கும். இந்த வித்தக்காரனோ சிரிக்க மட்டும்தான் செய்யறான். கட் பண்ணா ஒரு சின்ன குழந்தைய காட்டுறாங்க. ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த ஒரு வண்டி அப்படியே ஏத்தி சாடிக்கிறாப்ல. பார்த்தா இது ஒரு கனவு. நைலா தான் கனவு கண்டு இருக்கிறா. அவார்டு வாங்கினால அவதான். இவங்க வீட்லயே ஒரு ரூம் இருக்குது. குழந்தையோட ரூம் மாதிரி தெரியுது. ஏன்னா வெளியில அந்த மாதிரி குழந்தை வரைஞ்ச பெயிண்டிங் எல்லாம் கதவுல ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த கதவை திறக்கணும்னு இந்த அம்மா தோணும். அம்மா அம்மானு கூப்பிடுற சத்தம் கேட்கும். ஆனா இவங்க கதவை திறக்க மாட்டாங்க. ஒருவேளை குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, அதனாலதான் கனவுல குழந்தை இறக்குறாப்லயே கனவு கண்டாலோ இருக்கலாம். இவங்க கார்ல கிளம்ப போற சமயம் ஒரு அம்மா வந்து பேசுது. ஜெயில ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்க பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. வேற யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்களாம். பேசினா உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவேன்னு சொல்றாங்க. கொஞ்சம் அந்த பொண்ணை போய் பாருங்களேன்னு ரோட்ல போற இந்த அம்மா கேட்டுக்குது. நீங்க யாருன்னு கேட்டா ரோட்ல போற இந்த அம்மா தாம் பேரை சொல்லாம ஜெயில இருக்கிற அந்த பொண்ணோட பேரு மோனா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விருட்டுன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த வாரம் அந்த பொண்ணோட கொலைகேசு விசாரணைக்கு வருதான். இவங்க ஒரு கால் வக்கீலா இருக்குமோ ஜெயிலுக்கு வந்திருக்கிறாப்ல தெரியுது நைலா. இவங்க வக்கீல் போல. சோ வக்கீலம்மா ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. ஜெயிலர்கிட்ட ஏதோ அந்த பொண்ணு சம்பந்தமா விசாரிக்கிறாங்க. அவருக்கு இந்த வக்கீல நல்லா தெரியும் போல. புருஷன் எப்படி நல்லா இருக்காரா, நீ எப்படி இருக்கிறன்னு விசாரிக்கிறாரு ஜெயிலர். மோனாங்கிற ஒரு கைதியை பத்தி விசாரிக்கிறன்னு வந்திருக்கிறதா சொல்றாங்க. மோனா ஃபைல் எடுத்துட்டு வாமான்னு அவரும் ஃபைல் எடுத்துட்டு வர சொல்றாரு. அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு இவரும் படிச்சு பாக்குறாரு. ஜெயிலர் இல்ல, இது போலீஸ் ஸ்டேஷன். சோ இன்ஸ்பெக்டரா இருக்கணும். அதுல படிச்சு பார்த்தா புருஷங்காரன் பொண்டாட்டிய 10 நாள் ஒரு பாலடைஞ்ச ரூம்ல சாப்பாடு தண்ணி இல்லாம அடைச்சு வச்சிருக்காரு. 10 நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் கொஞ்சோண்டு மாவை ஊட்டி விட்டுட்டு போயிருப்பார். 10 நாளா சோறு தண்ணி இல்லாம இந்த அம்மா உயிரோட வாழ்வதே பெரிய விஷயம். அந்த அம்மா ஆனாலும் உயிரோட வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. வயசு 47. ஃபைலை செக் பண்ணி பார்த்ததுல அவங்களோட வாக்குமூலம் எதுவுமே இதுல இல்ல. என்னடா ஆச்சரியம், எல்லா கேஸ்லயுமே குற்றவாளிகளோட வாக்குமூலம் என்னங்கிறது இருக்கும். இதுல வாக்குமூலம் இல்ல. ஏன்னா அந்த அம்மா வாக்குமூலமே கொடுக்கல போல தெரியுது. ஃபைல்ல இருக்கிற டீடைல் எல்லாத்தையும் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து ஜெயிலுக்கு போய் கைதியா இருக்கிற அந்த அம்மாவை மீட் பண்றாங்க. அரசு தரப்புலயே உங்களுக்கு ஒரு வக்கீல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஏன் அந்த வக்கீல வேணாம்னு சொல்லிட்டு என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டா ஏதோ தோணுச்சுங்கிறாங்க. சரி, என்ன நடந்தது, அந்த கொலையை யார் பண்ணது அப்படின்னு கேட்க கண்டீசாங்கிறாங்க. 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பேய் வந்து உங்க புருஷனை கொன்னுச்சாக்கும் அப்படின்றாப்ல நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. வக்கீலம்மா கேக்குது. ஆமா, இதை நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாம என்ன முட்டாள்னு சொன்னாலும் சரி, இல்ல பொய் சொல்றவன் நினைச்சாலும் சரி, இதுதான் நெசோங்கிறா. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நான் கிளம்புறேன்னு இவ கிளம்ப போற சமயம் உன் பொண்ணுக்கு என்னாச்சுங்கிறது எனக்கு தெரியும்னு இவ சொல்றா. உன் பொண்ணு நினைச்சு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு வேற சொல்றா. பெத்தவளுக்கு குழந்தைய இழக்கிற வலி எவ்வளவு பெருசா இருக்குங்கிறது எனக்கு புரியும்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு மேல அங்க இல்லாம ஜெயில
ஜெயில விட்டு இவங்க வெளியில வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பாத்ரூம்ல அத பத்தியே ஒரு நினைப்பாவே இருக்கும். அப்ப புருஷங்கார வந்துட்டு சமைச்சு வச்சிருக்கேன் வா சாப்பிடலான்னு கூப்பிடுறான். இவங்க வீட்டுல இருந்த குழந்தை ஒரு ட்ரக் வண்டியினால அடிபட்டு இறந்து போயிருக்கும் போல பாவம். அதுல இருந்தே குடும்பம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபைலை செக் பண்ணி பார்த்ததுல ஜெயில அந்த அம்மா இருக்குல்ல புருஷங்காரனோட தலைய துண்டா வெட்டி அவங்க கொலை பண்ணிருக்காங்கன்னு தான் கேஸ். போட்டோல தலையையும் பாடியையும் இந்த அம்மா பார்த்துட்டு பிரேத பரிசோதனை பண்ணிருப்பாங்கல்ல அங்க பாடி இன்னும் இருக்கும். பாடியை பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க போல. அதுக்கு இன்ஸ்பெக்டர் தான் உதவி பண்றாரு. 2 பேரும் போய் பாடியை பார்க்கறாங்க. தலை துண்டா இருக்கும், இருந்தாலும் முண்டத்தோட சேர்த்து வச்சு அவங்க லைட்டா தச்சிருப்பாங்க. ஆனா கட் பண்ண அந்த விதமெல்லாம் ரொம்ப கிளீனா தெரியுது. பார்த்துட்டு சரி ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஏன் ஒன்னும் சொல்லாம கிளம்புற, என்ன மேட்டர்னு கேட்டா ஒரே வெட்டுல தலை துண்டா போயிருக்கு. வெட்டின விதம் ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. நீ சொல்லு, ஒரு பொண்ணு அதுவும் 10 நாளா அடைச்சு வச்சிருக்கீங்க, சாப்பாடு தண்ணி இல்ல, பலவீனமா இருக்கிறா. அந்த மாதிரி சூழல்ல அவளால இவ்வளவு அழகா ஒரே வெட்டுல தலைய துண்டாக்க முடியுமா? அதுவும் இவ்வளவு நேர்த்தியா? வாய்ப்பு இல்ல. அப்ப வெட்டினது வேற யாரோ அப்படிங்கிறா. இந்த ஒரு தீரியை வச்சுட்டுலாம் நல்லா கேச நடத்த முடியாதுமான்னு இன்ஸ்பெக்டர் சொல்றான். போற போக்குல அவர் என்ன சொல்றாரு, கோபத்துல பழிக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல பயத்துல கூட அவங்க உடம்புல இல்லாத சக்தி அந்த ஒரு செகண்ட் இருக்கும், வெட்டி சாச்சிட முடியும். அப்படி கூட நடந்திருக்கலாமே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இங்க பாருப்பா அந்த அம்மாவை கையெல்லாம் கட்டி போடல, ரூம சாவி வச்சும் பூட்டல, சாப்பாடு தண்ணி இல்லாம பலவீனா இருந்தவங்க தான். நீ சொல்றாப்ல அவங்க ஒரு கால் எந்திரிச்சு வந்து தான் புருஷனை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா ஒரே வெட்டில வெட்டி கொள்ளணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு போதுமான அளவு நேரம் தாராளமா இருக்குது. பொறுமையா வச்சு புருஷங்காரனை செஞ்சிருக்கலாம். அப்படி அவ செய்யல. சோ கண்டிப்பா அவ பண்ணல. அது மட்டும் இல்லாம இந்த கொலைய பண்ணது கண்டிசானு வேற அந்த கைதி சொல்றதா சொல்ல அடுத்த செகண்ட் இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி ஆறார். இந்த பக்கம் இவளுக்கு குழந்தை இறந்த பிறகு மனநல பிரச்சனை இருக்கு போல. அதற்காக ஒரு மனநல மருத்துவரை அப்பப்ப இவ போய் பார்த்துட்டு வரது வழக்கம். அவங்க ஏதோ மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. அதை வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப்புக்குள்ள போவா. ஐயோ சீட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டனே, இதோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சீட் எடுக்கிறதுக்காக காரு பக்கம் போவாங்க. கரெக்டா காருக்குள்ள என்ட்ரி ஆற சமயம் ஜன்னல்ல பார்த்தா அன்னைக்கு ரோட்ல நடந்து வந்துச்சுல ஒரு அம்மா, அவங்களோட முகம் தெரியும். அதை பார்த்து பயந்து போய் கார்ல ஏறாம ஒரு 2 செகண்ட் டிலே பண்ணிருப்பாங்க. அதே சமயம் பின்னாடி இருந்து வந்த ஒரு வண்டி நங்குனி இவ வண்டியில ஒரு இடி ஆக்சிடென்ட். இவன் மட்டும் வண்டிக்குள்ள ஏறி இருந்தானா சேதாரம் ஹெவியா இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல காப்பாற்றப்பட்டிருப்பா. இருந்தாலும் அந்த அதிர்ச்சி இருந்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் புருஷங்காரன் வேலை பார்க்கறாரு. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து அப்படியே வெளியில வருவார். என்ன இப்படியே இருக்கிற, டாக்டரை போய் பாரு, ரெஸ்ட் எடு அப்படின்னு அட்வைஸ் போடுறாரு. மனநல மருத்துவரை போய் பார்க்க சொல்றாரு. இவ இல்லங்கறா. சரி வீட்டுக்காவது போய் ரெஸ்ட் எடுங்கறாரு. உடனே இவ கிளம்புறா. வீட்டுக்கு தான் வருவான்னு பார்த்தா வீட்டுக்கு வரல. ஸ்ட்ரெயிட்டா ஜெயிலுக்கு போய் அந்த கைதியை தான் பாக்குறா. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு தான் ஐயோ பாமேன்னு சொல்லிவிட்டு எனக்கு மாவை ஊட்டி வர்றதுக்காக என்ன தேடி என் புருஷன் வந்தான். வாயில திணிச்சு விட்டுட்டு அவன் கிளம்புனான். அப்ப எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒரு வாளால ஒரு தலையை வெட்டினா எப்பேற்பட்ட ஒரு சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி ஒரு வால் வீச்சு சவுண்டு கேட்டதான். அடுத்த செகண்ட் என் புருஷன் புடமாயிட்டாரு. தலை துண்டாக்கப்பட்டது. சரி இவ்வளவு ஆயிப்போச்சுல, நீ அங்கிருந்து ஏன் எஸ்கேப் ஆகல அப்படின்னு ஒரு சரியான கேள்வியை கேட்கிறா. அதே மாதிரி இதை பண்ணது கண்டிசான்னு எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கண்டிசா வருவான்னு எனக்கு தெரியும். ஆனா எப்போ வருவான்னு மட்டும்தான் தெரியாம இருந்தது. நினைச்சபடி வந்ததா சொல்றாங்க. சரி கண்டிசாவை நீ பாத்தியான்னு கேட்டா, பார்க்கல. யாருமே அவளை பார்த்ததில்ல. ஆனா எல்லாருக்குமே அவ இருக்கிறாங்கிறது தெரியும்ன்றாப்ல இந்த அம்மா பொடி வச்சே பேசுது. 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பேய், கண்டிசாங்கிற பேய் இப்போ வந்து உங்க புருஷனை கொன்னதா சொன்னா கோர்ட்ல சிரிக்க மாட்டாங்களா சொன்னா எவன் வேணாலும் சிரிச்சிட்டு போட்டோம். ஆனா உண்மை முழு நிலவு மாதிரியா வெளியில வந்தே தீருமா. நீ உண்மையை தேட மட்டும் முயற்சி பண்ணு. அந்த முயற்சியில உனக்கு ஏதாவது ஆதாரங்கள் கிடைச்சு என் மேல உனக்கு நம்பிக்கை வந்தா சரி. அப்படி இல்லையா முடிவுல நானே இந்த குத்தத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கிறேன், தண்டனையை அனுபவிக்க தயாரா இருக்கிறேன், குத்தத்தை ஒத்துப்பேன், போதுமா அப்படின்னு பேசுறா. இது சத்தியம்னு வேற சொல்றா. அடுத்து கண்டிசாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு லைப்ரரியில போய் புத்தகத்தை பட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் லைப்ரரியனு கண்டிசாவை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்துல செம்மலை இருக்கான். அந்த செம்மலையில குறி சொல்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா கதை தெரியும் அப்படின்னு சொல்ல சரின்னு இவளும் கிளம்புறா. செம்மலைக்கு ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி அங்க போறா. அங்கதான் தெருவுக்கு மத்தியில வித்த காட்டுற அந்த ஆளை பார்த்திருப்போம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல கதை சொன்னாரே அதே வித்தக்காரர் தான். அந்த பக்கம் தான் இந்த அம்மா போயிருக்கும். இந்த மாதிரி நான் குறி சொல்றவரை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வாங்க வாங்க நான் கூட்டு போறேன்னு கூட்டு போறார். கண்டிசா பத்தி ஏதாவது தெரியுமா சொல்லுங்களேன்னு கேட்க இவரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். கண்டிசா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாட்டையே ஆண்ட சுல்தான் கண்டிசாவோட அழகுல மயங்கி கண்டிசாவை கட்டிக்கிட்டார். அதை கற்பனை பண்ணி பாருங்கன்னு இவரு கதை சொல்ல ஆரம்பிச்சார். கரெக்டான வருஷம் சொல்றதா இருந்தா கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு 1335வது வருஷம் சுல்தானும் கண்டிசாவும் கட்டிக்கிட்டாங்க. கண்டிசாவோட பேருக்கு ஏத்தாப்லயே அவ ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் தேவதை மாதிரி இருப்பாளாம். சுல்தானை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. ஏன்னா சுல்தானு இன்னொரு இளமையான பொண்ணை தேடி பிடிச்சு கட்டிக்கிட்டாரு. கண்டிசாவுக்கு வருடங்கள் கூட கூட வயசும் கூடுச்சு. பொண்டாட்டியான கண்டிசாவை அவரு கண்டுக்கவே இல்லையா. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு
மதிக்காம ஏளனமா நடத்த ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அடிக்க சித்திரவதை பண்ணவே ஆரம்பிச்சார். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவளை பார்க்கவே விருப்பப்படலைன்னு சொல்லி ஒரு ரூம்ல தள்ளி பூட்டிட்டாராம். எதுக்கு? இவ்வளவு டார்ச்சரையும் தாங்கிக்க முடியாம ஒரு நாள் புருஷனை கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டாங்கப்பா, அவ்வளவுதான்ப்பா. அதுக்கு தான் பிடிச்சு இப்படி ஒரு செல்லுல அடைச்சு வச்சுட்டாரு அவரு. ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, அடுத்து பல மாசம் ஆச்சு. தனக்கு மொத பொண்டாட்டி கண்டிஷான ஒருத்தி இருத்தாங்கிறதையே சுல்தான் மறந்து போயிட்டாரு. அப்புறம் வேலைக்காரம்மா ஒருத்தி உங்க மொத பொண்டாட்டிய பத்தி ஏதோ ஞாபகப்படுத்தி விட சரி அவளை பார்க்கலாமே சொல்லிட்டு இவர் அந்த செல்லு பக்கம் போயிருக்கிறார். அங்க போய் பார்த்தா கண்டிஷா அங்க இல்ல. அவ எலும்பு தோல் எதுவுமே கிடைக்கல. அந்த அம்மாவை அடைக்கும் போது அவங்க போட்டிருந்த டிரெஸ்ல நூலு பிஞ்சிருக்கும்ல, அந்த நூலு மட்டும்தான் அங்க மிஞ்சி இருந்ததா. சரி வாங்க, நான் வேற பேசிக்கிட்டே இருக்கிறேன், குறி சொல்றவரை தானே பார்க்கணும், வாங்க வாங்கன்னு கூட்டு போறாரு. குறி சொல்றவரு எதுக்க உட்காந்துட்டு இருக்கிற கஸ்டமரோட மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எல்லாத்தையுமே அவங்க பேசாமையே கண்டுபிடிச்சிட்டு வராமே. அதெல்லாம் நிஜமானு கேட்டா நீங்க வந்து பார்க்கத்தானே போறீங்க, வாங்க வாங்கன்னு உள்ள கூட்டு போறாரு. இவங்க உள்ள சுத்தி பார்த்துட்டு திரும்பி வரதுக்குள்ள குறி சொல்வதற்கு வசதியா டேபிள் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நான் தான் குறி சொல்றவன், வந்து உட்காருங்கன்னு சொன்னா இவன் நம்ப மாட்டேங்கிறா. அடச்சி, தெருவுல வித்த காட்டிட்டு இருக்கிறவன், குழந்தைகளுக்கு கரை சொல்லிக்கிட்டு இருக்கிறவன், உன் பேச்சே சரியில்லையே, உன்னை நான் எப்படி நம்புறது, நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியில போக பாப்பா. அப்போ கரெக்டா இவங்களோட பேரை சொல்றான். இந்த அம்மா பேரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கவே இல்ல, இருந்தாலும் பேரை சொல்றான். இவங்க குழந்தையுடைய பேரை சொல்றான். அவங்க குழந்தை ஆக்சிடென்ட்ல இறந்ததை பத்தி சொல்றான். ட்ரக் டிரைவர் குழந்தைய அடிச்சு போட்டுட்டு நிக்காம ஓடி போயிட்டானா, அதையும் சொல்றாரு. இதையெல்லாம் நீ நியூஸ் பேப்பர்லயே படிச்சிருக்கலாம், நான் நம்ப மாட்டேன்னு இந்த அம்மா சொல்லும். அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது உங்க குழந்தை சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தது, அவளோட லஞ்ச் பாக்ஸையும் வச்சிருந்தா. இது எல்லாம் நியூஸ் பேப்பர்ல ரிலீஸ் ஆகல, கரெக்டா தானே நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. சரி, யாருக்கு தெரியும், அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீ அங்க நின்னு இருக்கலாம், பாத்துருக்கலாம், இப்படி இவங்க யோசிக்கிறாங்க. வக்கீல் அம்மா இல்ல, அதனால ஏத்துக்க மனம் மறுக்குது. இன்னும் ஒருபடி மேல போய், நீ ஜென்னாங்கிற ஒரு அனாதை இல்லத்துல தானே வளர்ந்த, அங்க செலியான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால, ஒரு நாள் பார்க்ல உன்னை நோக்கி அவ ஓடி வந்தால, பின்னாடி டீஸ் பண்ணி ஒரு கூட்டம் அவளை விரட்டிக்கிட்டு வந்தது இல்ல, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ மரத்துல ஏறினால, ஏறினவ பொத்துன்னு விழுந்தால, அதை பார்த்துட்டு பின்னாடி விரட்டிட்டு வந்தவங்க எல்லாம் ஓடி போனாங்கல்ல. ஆனா நீ அவளை போய் மொண்டி போட்டு அவ இறந்து போனான்னு தெரிஞ்சும் அவ காதோட காதா இந்த மாதிரி இனி யாருக்கு நடக்க விடமாட்டேன் அப்படின்னு நீ வாக்கு கொடுத்தேல்ல, இப்போ வரைக்கும் உன்னால முடிஞ்சளவு உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தப்ப தட்டி கேட்கிறேல்ல, இப்படி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. அந்த அம்மா ஆடி போது ஆடி ஒன்னு பேசாம அங்க இருந்து கிளம்பி வந்துருச்சு. தான் புருஷன்கிட்ட இந்த மாதிரி செம்மலைக்கு போனேன், அங்க குறி சொல்றவனை பார்த்தேன் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிக்க, நீ டாக்டர் போய் டாக்டரை பாருமா, ஏற்கனவே பொண்ணை இழந்துட்டேன், பொண்டாட்டியும் இழக்க விரும்பலன்னு இவ பேசுறத பெருசா அந்த மனுஷன் நம்ப மாட்டேங்கிறார். அடுத்த வக்கீலம்மா கைதியுடைய வீட்டை பாக்குறதுக்காக போறாங்க. இப்ப ஜெயில கிடக்கல அந்த அம்மாவோட வீட்டை கண்டுபிடிச்சாச்சு. வீட்டுல ஒரு குழந்தை தனியா இருக்கும், அவ கையில ஒரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மை உடஞ்சிருக்கும். என்னாச்சு பொம்மைக்கு அப்படின்னு விசாரிச்சா இவங்க அப்பா கொஞ்சம் கோவக்காரராம், பொம்மையை உடச்சு விட்டாராம் கோவத்துல, எப்பவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரா. இப்படி எல்லாம் அந்த குழந்தை புலம்பிக்கிட்டு இருக்கும். அப்ப பின்னாடி இருந்து ஒரு அம்மா வராங்க. யாருங்க நீங்க அப்படின்னு விசாரிச்சா, கைதி ஜெயில கைதியா கிடக்குறவங்களுக்கு நீங்க என்ன வேணும்னு கேட்டா, அவங்க இல்லாத சமயத்துல நான் வீட்டை பார்த்துப்பேன், அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த குழந்தைன்னு கேட்டா இது என்னோட குழந்தைங்கிறாங்க. இவங்களுமே அந்த குழந்தைய கைதி செய்யல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா ஆள் ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே பேசுறா. ஒன்னும் பெருசா ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு திரும்பி போகும்போது குழந்தை யாரு கூடயோ பால் விளையாண்டுகிட்டு இருக்கும். இவளை பார்த்ததும் ஓடி போயிடுது. சரி, பால் விளையாண்டுகிட்டு இருந்த எதிர்த்தரப்பு ஆளு யாருன்னு பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஒரே அமானுஷ்யமா ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. அப்புறம் குறி சொல்றவர்கிட்ட போய் தான் மனசுல இருந்த எல்லாத்தையும் கொட்டி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. குறி சொல்றவர் ஏதோ சொல்றாரு. இந்த கேஸ் சம்பந்தமா இதெல்லாம் எப்படி உதவ போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் கதவை சாத்திராப்புல ஒரு காட்சி கட் பண்ணா புருஷங்கார இந்த பக்கம் சோகமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஆளு துக்கம் தொண்டையை அடைக்க ஊத்துன்னு கண்ணீரை ஊத்தி அழுகிறாரு. ரூமுக்கு வந்தா ஒரு புத்தகம் தானா பக்கங்களை மாத்திக்கிட்டே இருக்குது. ஒரு பேஜ்ல போய் அந்த புக் அப்படியே நின்றுச்சு. அதுல என்ன பேர் எழுதி இருக்குன்னு பார்த்தா ஃபரூக்னு விதவிதமா பல ஃபரூக்குகளோட அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் எழுதிருக்கு. உடனே இன்ஸ்பெக்டர் போய் ஃபரூக்குங்கிற பேருக்கும் இந்த கேஸுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு விசாரிச்சா ஒன்னும் புலப்படல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபரூக்குங்கிற பேர் கொண்ட ஒரு ஆளு தலை வெட்டி கொல்லப்பட்டானா, அந்த டீடைல் தான் இருக்குதுன்னு கொடுக்குறாரு. சரி, அந்த கேஸ் என்னாச்சு, கேஸ் நடந்ததா, விசாரணை நடந்ததா அப்படின்னு இந்த அம்மா விசாரிச்சா, ஏன் அதெல்லாம் கேட்கிற, அதுக்கும் இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, போய் டாக்டரை பாருப்பா, முதவும் உடம்ப பாருங்கிறாப்ல இன்ஸ்பெக்டர் அட்வைஸ் போட்டிருப்பான். இவ விருட்டுன்னு கிளம்பிடுறா. ஆனா இவளோட மனசு ஃபுல்லா கண்டிசாவோட கதையிலேயே இருக்குது. குறி சொல்றவர் ஒரு கதை சொன்னார்ல, அந்த கதையிலேயே இருக்குது. அவர் சொன்ன கதையவே நினைச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு ஒரு பில்டிங்க்கு வந்து நிக்கிறா. தான் யாருங்கிறதையே கூட கண்டிசா மறந்து போயிருக்கலாங்கிறாப்ல. ஏன்னா அவ்வளவு தடவை, அவ்வளவு நாட்கள், அவ்வளவு மாதங்கள் அடைச்சு வச்சிருந்தாப்ல சுல்தான். இப்படி எல்லாம் அவன் சொன்னதெல்லாம் காதுல அப்படியே ஒரு மாதிரி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்க ஒரு பில்டிங் வந்திருப்பாங்க. அந்த பில்டிங்கே பூட்டப்பட்டு கிடக்குது. சரி, மாடி பக்கம் போலாமேனு போறாங்க. மாடி பூட்டல. உள்ள ஃபுல்லா தேடி பார்த்தா சவத்துல என்னென்னமோ எழுதப்பட்டு இருக்குது, வரையப்பட்டு இருக்குது. பின்னாடியே ஒரு தொப்பி போட்ட ஒரு பையன் வந்து நிக்கிறான். ரொம்ப காலமா இந்த பில்டிங்கே கைவிடப்பட்ட பில்டிங்னு சொல்றான். சம்பவத்துக்கு பிறகு யாருமே இந்த பக்கம் வர
வர்றது இல்ல அப்படின்னு சொல்றான். தான் பேரு உமாரனும், தயவு செய்து நான் இங்க தங்கி இருக்கிற மேட்டரை போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டாம், வீடு வாசல் இல்லாதவங்க இந்த மாதிரி தங்கி இருந்தா எங்களை பிடிச்சி ஏதாவது பண்ணிடுவாங்க, போலீஸை கூப்பிட வேண்டாம்னு கெஞ்சி கேட்டுக்கிறாரு. மேடம் எனக்கு ரொம்ப பசிக்குது மேடம் அப்படிங்கிறான். உடனே இந்த அம்மா அவனை கூட்டு போய் ஹோட்டல்ல வச்சு அவனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இவங்க இப்ப வந்த பில்டிங் யாரோட பில்டிங்னா, அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபரூக்குங்கிற ஒரு ஆளோட தலை வெட்டப்பட்டதுல அந்த ஃபரூக்கோட பில்டிங் தான் கைவிடப்பட்டு கிடக்குது. ஃபரூக்கு என்னாச்சு, சாப்பிட்டுக்கிட்டே பேசுப்பா அப்படின்னு லைட்டா மேட்ரை போட்டு வாங்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து அலறல் சத்தம் கேட்டதான் இவனுக்கு. அப்புறம் ஒரு ஆளு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில அப்படியே தெரிச்சு ஓடியாறதையும் இவன் பார்த்திருக்கிறான். அப்படி ஓடி வந்தது ஃபரூக் தான், எனக்கு நல்லா தெரியுங்கிறான். அதே சமயம் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய உருவம் விரட்டிக்கிட்டே வந்துச்சான் அவனுக்கு மேல. அப்புறம் சலட்டுன்னு ஒரு வெட்டு. இதை தான் பார்த்ததா சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஆளு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதுல எவ்வளவு உண்மை பொய்ன்னு தெரியல, எவ்வளவு நம்ம ஹீரோயின் நம்புவாங்கன்னு புரியல. சரி, வெட்டின அந்த பொண்ணோட மூஞ்சிய பார்த்தையா அப்படின்னு கேட்டா இல்லன்னு தலையாட்டுறான். அப்புறம் எனக்கு இன்னொரு மேட்டரும் தெரியும், ஒரு அமெரிக்க வந்தா கதைய ஊர் முழுக்க சொன்னா இப்போ ஒரு மென்டல் ஆஸ்பத்திரியில இருக்கிறான்னு ஏதோ ஒரு அமெரிக்கனை பத்தியும் பேசுறாரு இவரு. அந்த மென்டல் ஆஸ்பத்திரியோட பேரு கூட பேரடைஸ் அப்படின்னு கரெக்டா சொல்றாப்ல. ஒன்ஸ் யாராவது அங்க போனாங்கன்னா மறுபடியும் உயிரோட திரும்ப வந்ததே கிடையாதான். கண்டிஷா என்ன ஒன்னும் பண்ணலையே, அவ எல்லாரையும் கொல்றவ கிடையாதுங்கிறாப்ல ஏதோ பேசுறாரு. எவ்வளவு புரிஞ்சதோ தெரியல. அதனால குறி சொல்றவரை தேடி மறுபடியும் அந்த அம்மா செம்மலைக்கு வண்டியை விடுது. இங்க பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்ததோ மேஜிக் பண்ணி காட்டுங்கன்னு வந்து நிக்கிறாங்க. உடனே இவரும் காயினை வச்சு மேஜிக் பண்ணி பசங்களை வசீகரிக்கிறார். இந்த பக்கம் போற வழியில தான் அந்த பேரடைஸ்ங்கிற பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்குது. சரி அங்க போலாமேன்னு அங்க கிளம்பி வராப்ல. யாரு, நம்ம ஹீரோயின் வக்கீல் வராங்க. எங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா, வாங்க வரவேற்கிறேன்னு சீஃப் ஏதோ பேசுறாப்ல. அந்த அமெரிக்கனை பத்தி தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, இது சிம்பிள் கியூரியாசிட்டினால நடக்கிறது தான், கண்டிப்பா பார்க்கணுமா, அப்ப வாங்க கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போறாரு இந்த அம்மாவை. உள்ள போனா அடறல் சத்தம் நிறைய கேட்க ஆரம்பிக்குது. இங்க கூண்டுக்குள்ள அடைச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறானுங்க. எல்லாரையும் கடந்து அந்த ரூமுக்கு அவர் கூட்டிட்டு போறாரு. இவன் ஆபத்தான ஆளான்னு கேட்டா பழகி பார்த்தா தாங்க தெரியுங்கிறாப்ல. உள்ள போறீங்களான்னு கேட்க ஆமான்னு சொன்னதும் உள்ள விட்டுட்டு வெளியில கதவை சாத்திட்டு சீஃப் நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். உள்ள அந்த ரூமை சுத்தியும் முத்தியும் பாத்துக்கிட்டே இருக்கிற அவ. அப்ப அந்த அமெரிக்கா வராப்ல. உள்ள இருந்து நல்ல அழகா இங்கிலீஷ் பேசுறாப்ல. அமெரிக்கா இல்லையா? இப்ப இவரு வானத்தை பார்த்து கடவுளை வேண்டிதான் ஏதோ பேசிட்டு இருக்கிறாப்ல. மரபோகர் மாதிரி நிறைய விஷயங்களை பேசுறாரு அந்த அமெரிக்கர். கண்டீசா, என்னோட கண்டீசா அவ்வளவு அழகா, அவங்க நட அப்படி இருக்கும், உடை எப்படி இருக்கும்னு எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறார். இவங்க அங்க இருந்து சில பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு கையை பிடிச்சு மறுபடியும் நான் உன்னை எப்ப பாப்பேன் அப்படின்னு கேட்கிறார். இந்த அம்மா ஆளை விட்டா போதும்னு அங்க இருந்து புறப்பட்டு வந்துருச்சு. வர்ற வழியெல்லாம் அங்க கைதிகள் மாதிரி அடப்பட்டு கிடக்கிற மனநோயாளிகளோட அலறல் சத்தம் தான் இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ராத்திரி பெட்ரூம்ல புருஷன் கூட இவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது காத்து ஓவரா அடிக்குது. ஜன்னல் பக்கத்துல இருந்து காத்து ஓவரா வீசுது. புருஷனும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். மழை வேற ஊத்துது போல தண்ணி கதவை தாண்டி உள்ள வருது. ஓ, அது மழை தண்ணி இல்ல, பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு தண்ணியை திறந்து விட்டுருப்பாங்க போல, அது நிறைஞ்சு வெளியில ஊத்திக்கிட்டு இருக்குது. சரின்னு உள்ள போய் தண்ணியை கட் பண்றாங்க. தண்ணியை திறந்து விட்டா தண்ணி கீழே ட்ரிங்க்ஸ்ல வெளியில போயிடும் ட்ரெயின் ஆகி. அதுக்காக ட்ரெயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணும்போது திடீர்னு ஏதோ ஒண்ணு அவங்க கழுத்தை பிடிச்சு உள்ள தண்ணிக்குள்ள அமுக்குறாப்ல தெரியும். அடுத்த கணம் காட்டுக்குள்ள இருந்து ஒரு விசித்திரமான உருவம் இவங்க முகத்தை பாக்குறாப்ல தெரியும். டப்புன்னு முழிச்சா எல்லாம் கனவு. இப்ப எப்படி ஃபீல் பண்றேன்னு புருஷங்காரன் கேக்குறான். காஃபி டீ எல்லாம் போட்டு வச்சுட்டு நான் நல்லா தான் இருக்கிறேங்கிறா இவ. ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டா ராத்திரி ஃபுல்லா நீ ஏதோ பெணாத்திக்கிட்டே இருந்த, ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்ப போல, அதனாலதான் கேட்டேங்கிறாப்ல புருஷங்காரன் டாக்டர். இவங்க அந்த அமெரிக்கன் கிட்ட இருந்து சில பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதையெல்லாம் இப்பதான் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வித்தியாசமான படங்களா இருக்குது. பெரிய மாளிகையே படமா வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த மாளிகை இப்பவும் இருக்கு, ஆனா பாலடைஞ்சு போய் கிடக்குது. அதே சமயம் இந்த பக்கம் புருஷங்காரன் டாக்டர்மா வந்து பார்த்துட்டு தான் பொண்டாட்டிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை, ஒரு ஆளை ரொம்ப வேகமாவே அவங்க ஒரு கணக்கு போட்டு இவன் நல்லவன் கெட்டவன் முடிவு பண்ணிடுறாங்க போல. அதை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாப்ல. ராத்திரி திடீர்னு ஏதோ கத்துறா, கெட்ட கனவு கண்டாப்ல. டிராயிங்ல இருந்த அந்த பாலடைஞ்ச பில்டிங்க்கு இவங்க போனா அங்க இருந்து ஒரு அம்மா வெளியில வரும்போது அப்பப்பா அவங்க வந்துட்டு தான் போவாலாம் தெரியுமா அப்படின்னு புலம்பிட்டு போகுது. டாக்டர் அம்மா இந்த பக்கம் ஒரு ஆளு தீவிர மன அழுத்தத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் இல்ல தேடல் அது எதுன்னு சொல்லிட்டு கிளம்புறது வழக்கம் அப்படின்னு டாக்டர் அம்மா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் இவளோட தேடலோ தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. என்ன சொல்ல வரீங்க, என் மொட்டாட்டி கொஞ்சம் கொஞ்சமா மென்டல் ஆகிட்டு இருக்கான்னு சொல்ல வரீங்களான்னு ஓப்பனாவே புருஷங்காரன் கேக்குறான். டாக்டர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லல. இல்ல சொல்லிருப்பாங்க, நமக்கு காட்டலையான்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட காரை காட்டுறாங்க. வேகமா வண்டி வந்துகிட்டு இருக்குது. ஏதோ ஒரு வீட்டு கதவை வந்து டொக்குன்னு தடிக்கிட்டு இருக்காங்க. யாரு குறி சொல்றவரையா பார்க்க வந்தீங்க, யாரோ குறி சொல்றவரை தேடி வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு போற போக்குல ஒருத்தர் யாரோ சொல்லிட்டு போறாரு. திடீர்னு ஒரு உருவம் இங்க இருந்து சருட்டுன்னு அந்த பக்கம் போறாப்ல தெரியும். இவ கண்ணை இவளாலேயே நம்ப முடியல. சரி வண்ட ஓட்டுவோன்னு வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருந்தா ரோட்டோரமா வெள்ளை ட்ரெஸ்ல பளிச்சுன்னு ஏதோ ஒரு உருவம் தெரியும். அதை கவனிச்சவங்க எதுக்க வந்த ஒரு லாரியை கவனிக்கல. நல்ல வேலை விட்டு ஏத்தி இருக்கோம், ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். வீட்டுக்கு வந்தா கண்ணாடியை பார்த்தா அதுலயும் பின்னாடி யாரோ நடந்து போறாப்ல. இவளுக்கு ஒரு தோணல், ஏதோ இருக்கு நினைச்சிட்டு இந்த பக்கம் திரும்பினா டப்புன்னு ஒரு உருவம் வரும். யாரு, புருஷங்காரன் தான். பேய் நினைச்சிட்டு தள்ளிப்போன்னு இவ கத்த ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் தான் புருஷங்காரன் நினைச்ச பிறகு கத்திய கீழே இறக்குறாங்க. உனக்கு புரியுதா,
இந்த கேஸை நீ விசாரிக்க ஆரம்பிச்சது எதற்காக தெரியுமான்னு விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம புருஷங்காரர். என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸை நீ ஒரு கால் ப்ரூவ் பண்றதா இருந்தா ஒரு பேய் தான் கொலை பண்ணுச்சுன்னு நீ ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுக்கு பேய் இருக்குங்கிறத நீ ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஆத்மா இருக்குங்கிறத நீ ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படி ஆத்மா இருக்குன்னா செத்து போன நம்ம பொண்ணோட ஆத்மாவும் இருக்கும்ல அப்படின்னு நீ கனெக்ட் பண்ணி அந்த பக்கம் போகணும்னு பாக்குற. நீ உண்மையை ஏத்துக்க மறுக்கிற. ஏத்துக்கோ, நம்ம பொண்ணு இறந்துட்டா, அவ்வளவுதான். இனி அவன் நம்ம கூட பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா இவ உட்காந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டா. கட் பண்ணா இப்போ ஜெயில அந்த கைதியை பாக்குறதுக்காக வக்கீல் அம்மா வந்திருக்காங்க. என்னால முடியல, நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், என்னால இந்த கேஸ் இதுக்கப்புறம் வாதாட முடியாதுன்னு வந்து பேசுறாங்க. அப்ப நான் இந்த கொலையை பண்ணதா நீங்க நினைக்கிறீங்களான்னு அந்த கைதி கேட்டா, இல்ல வேற யாராவது பண்ணிருக்கலாம், ஆனா எதுக்குமே நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்லையேங்கிறாங்க. கண்டிசாங்கிறது உண்மை, உனக்கே அது தெரியும், ஆனா நீ அதை ஏத்துக்க மறுக்கிறேன்னு அந்த கைதி பேசுறாங்க. பெண்களுக்கு எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ, சித்திரவதை நடக்குதோ, அங்கெல்லாம் அந்த தப்பை தட்டி கேட்கறதுக்காக கண்டிசா வருவான்னு நீ நம்புற. அந்த நம்பிக்கைய மறுக்கல. ஆனா இது யதார்த்தத்துல சாத்தியம் இல்ல. கண்டிசாங்கிறது பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஆண்களை பயமுறுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை. அட்லீஸ்ட் கண்டிசாங்கிற பேய்க்கு பயந்தாவது பெண்களுக்கு கொடுமைகள் இழைக்க ஆண்கள் பயப்படுவாங்கன்றதுக்காக நம்ம முன்னோர்கள் கட்டிவிட்ட கட்டுக்கதை. நான் உனக்காக ஒரு நல்ல வக்கீல அரேஞ்ச் பண்றேன், என்ன விட்டுரு அப்படிங்கிறாங்க. என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவ கிளம்புறா. பார்த்தா அங்க ரோட்ல நடந்து வந்தாங்களோ ஒருத்தவங்க, இந்த கேஸ் எடுத்து வாதாடுங்கன்னு. அவங்க ரோட்லயே நின்னுக்கிட்டு இவ்வளவு ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே ஓடுறாங்க. இவ அதெல்லாம் கண்டுக்கல. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா திடீர்னு கண்ணாடி தானா உடையுது. கண்ணாடி யாரா உடைச்சான்னு பார்த்தா வெளியில ஒரு குழந்தை நிக்கிறாப்ல தெரியும். ஜெயில இருக்கிற அந்த கைதியோட வீட்டுக்கு போனாங்கல்ல, அங்க ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணு மாதிரி தெரியும். அந்த பொண்ணு தான் கண்ணாடியை உடைச்சான்னு நினைச்சுட்டு கீழே வந்து சுத்தியும் முத்தியும் தேடி பாக்குறாங்க வக்கீல். பார்த்தா தெருவுல குழந்தைங்க நடமாட்டமே இல்ல. அந்த கைதியுடைய வீட்டுக்கு மறுபடியும் போறாங்க. இங்க ஒரு அம்மா ஒரு குழந்தை இருந்துச்சே அப்படின்னு விசாரிச்சா முக்காடு போட்ட ஒருத்தர் வராரு. இந்த வீட்டுல வேற யாருமே இல்ல. வீட்டுல இருந்த ஒரே ஒருத்தி, அவதான் கைதியாகி ஜெயிலுக்கு போயிட்டா. புருஷங்காரன் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டுட்டான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல யாருமே இல்லன்னு முக்காடு போட்டவர் சொல்றாரு. எதை நம்புறது நம்ப முடியாதுன்னு ஒண்ணு இவங்களுக்கு புலப்படல. உடனே ஒரு டெலிபோன் பூத்துக்கு போய் யாருக்கோ போனை போடுறாங்க. இன்ஸ்பெக்டர் தான் போனை போடுறாங்க. எனக்காக ஒரு ஃபைலை நீங்க செக் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு கேக்குறா. சொல்லுன்னு அவரும் கேக்குறாரு. செல்மா, அவங்க பொண்ணு பேரு மிக்கா, ஊர் இந்த ஊர் தான் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. செக் பண்ற உடனே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் செக் பண்ண கிளம்பிட்டார். இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா பின்னாடி திரும்பி பார்த்தா அம்மா பொண்ணு ரெண்டு பேரோட ஆத்மா பின்னாடி நிக்கிறாப்ல தெரியும். அதே சமயம் இன்ஸ்பெக்டர் போனை போட்டு நீ சொன்ன அந்த ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆத்துல 2 பேரும் பணமா கிடந்தாங்களாம். அதிர்ந்து போய் போனை வைக்கிறா. வீட்டுல போய் பார்த்தோம், பேசணும், எல்லாமே ஆத்மாக்களா அப்படின்னு இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஆத்மாக்கள் எங்கேயும் ஓடல, அங்கதான் 2 பேரும் இருக்கிறாங்க. தன்னோட கையை நீட்டி என் கைய பிடிமாங்கிறாப்ல ஒரு ஆத்மா கையை நீட்டுது. வக்கீலம்மாவும் சரின்னு போய் அந்த கைய போய் பிடிக்கிறா. பார்த்தா அது புருஷனோட கை. என்னாச்சு உனக்குன்னு கேட்கிறாப்ல. அவன் ஒண்ணுலன்னு சொல்லிட்டு படியேறி மேல கிளம்பிட்டா. தான் பொண்ணோட ரூமுக்குள்ள இருந்து குழந்தை விளையாடுற அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இத்தனை நாளா ரூமுக்குள்ள வர தாங்கிக்கிட்டு இருந்தவ இப்ப கொஞ்சம் துணிஞ்சு ரூமுக்குள்ள வர. புருஷங்காரனும் சரி, நாளைக்கு நீ கோர்ட்ல போய் அந்த கைதிக்கு சார்பா நீ வாதாடு, ஏன்னா அவ நிரபராதி நீ நம்புறல்ல, அப்ப நீ கோர்ட்ல போய் வாதாடு, பாத்துக்கலான்னு புருஷங்கார சப்போர்ட்டிவா பேசுறாங்க. கைதியை கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்காக கூட்டிட்டு வராங்க. கோர்ட்டு தயாரா இருக்குது. நீதிபதிகளும் தயாரா இருக்கிறாங்க. கேஸ் நம்பர் 7544 பிரிவு 317ன்னு சொல்லி கேஸ அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. குற்றவாளியின் பெயர் மோனா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சாச்சு. அவ சார்பா வாதாடுறதுக்கு வக்கீல நம்ம ஹீரோயினும் வந்துட்டாங்க. என்னமா சொல்றீங்க, குத்தத்தை ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டா வக்கீல் நம்ம ஹீரோயினு இல்ல நாட் கில்ட்டி, குத்தத்தை ஒத்துக்கலன்னு அவங்க சைட்ல நாங்க ஒரு கை பார்க்கலாம்னு தயாரா இருக்கிறதா சொல்ல கோர்ட்ல இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி ஆறாங்க. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் யாரோ ஒரு ஆளை வர சொல்லி உட்கார சொல்றாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி செல்மாங்கிற ஒரு அம்மாவும் மிக்காங்கிற ஒரு பொண்ணும் ஆத்துக்குள்ள பணமா கண்டெடுக்கப்பட்டாங்க. ஆமா, அந்த கேஸ் எனக்கு தெரியும். அந்த சம்பவத்துக்கு சில நாட்களுக்கு பிறகு கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு கூட இருக்கிறவர். உடனே இவரு ஏதோ ஒரு பழைய ஃபைலை தேடி எடுக்கிறாப்ல. அந்த இறந்து போனவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்துல வந்து இறந்தாங்கல்ல, அவங்க ஃபைல்ஸ் தான். அவங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு வரிசையா அடுக்கி வச்சு எதையோ படமெல்லாம் வரைஞ்சு மார்க் பண்றாப்ல. அந்த கேஸ பத்தி இப்போ இன்னொருத்தவங்க கிட்ட ஏதோ கார்ல போகும்போது பேசிட்டு இருக்கிறாரு. செல்மா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க கல்யாணம் ப்ராப்பரா ரெஜிஸ்டர் செய்யப்படலையா. ஆக்சுவலா செல்மா வந்து 2வது பொண்டாட்டியா. ஆனா ப்ராப்பரா கல்யாணம் பண்ணிக்கல, வெளியில யாருக்கிட்டையும் சொல்லலையாம் புருஷங்கார. சரின்னு இவங்களும் வாழ்ந்துருக்காங்க. குழந்தை உண்டாயிருச்சு, புள்ள பிறந்துருச்சு. ஓம்புள்ள தான் ஒத்துக்கோ, அப்பன் பேரு தெரியாதவன்னு யாரும் என் குழந்தைய சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவங்க கம்பல் பண்ணிருக்காங்க. அவன் அதை ஏத்துக்கல. அவனோட சோசியல் ஸ்டேட்டஸ் ஏத்துக்க மறுத்தது. அதனால 2 பேரையும் ஆத்துக்குள்ள தள்ளி கொன்னுட்டான் புருஷங்காரன். அப்புறம் கேஸையும் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டான் காசு கொடுத்து. இதுதான் நடந்திருக்கணும்னு கரெக்டா சொல்றாரு. அவங்க 2 பேரும்
பேரும் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துருக்கணும்ல. அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு அவன் சோறு போட்டுருக்கணும், இருக்க இடம் கொடுத்துருக்கணும்ல. அந்த இடத்த கண்டுபிடிப்பா அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாரு. அசிஸ்டன்டோ சார் இன்னும் ஒத்துக்கிறாப்ல. இந்த பக்கம் கோர்ட்டு கேஸ் ரொம்ப சூடு பிடிச்சு போய்கிட்டு இருக்குது. தலை துண்டாக்கப்பட்டு செத்து போன அந்த புருஷங்காரனுக்கு நியாயம் கேட்டு நாங்க வாதாடுவோன்னு எதிர்த்தரப்பு பேசுறாங்க. இவ அப்பாவை இல்ல, இவளுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு கொலகாரியுடைய முகம் அப்படின்னு எதிர்த்தரப்பு வக்கீல் ரொம்ப சூடா வாதாடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோயினை வாதாட கூப்பிடுறாங்க. கணம் கோட்ரார் அவர்களே, இந்த போட்டோஸ் எல்லாம் ஒரு தடவை நல்லா ஒத்து பாருங்க. ஒரே வெட்டுல வெட்டி அவ்வளவு பெரிய ஆளோட தலைய துண்டாக்கணும்னா எவ்வளவு சக்தி வேணும், எவ்வளவு பாடியில எனர்ஜி வேணும், எவ்வளவு கொலைகள் அந்த மாதிரி வெட்டி பழகி இருந்தா அவங்களால அந்த மாதிரி ஒரே வெட்டுல தலைய துண்டாக்க முடியும். அவ்வளவு பலம் என் கட்சிக்காரருக்கு கிடையாது. 10 நாள் சோறு தண்ணி இல்லாம கிடந்தவங்க, அவங்களால எப்படி ஒரே வெட்டுல தலைய துண்டாக்கி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. இப்படி இவங்க வாதாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் குறி சொல்றவரு அவரும் கோர்ட்டு விசாரணைய பாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. நாம இதுவரை படிச்ச சட்டங்களால இந்த கேஸை எடப்போடவே முடியாது, ஆனாலும் அதையும் தாண்டி நாம நீதியை வழங்கியாகணும்னு ஒரு போடு போடுறாங்க. இதே நாட்டுல ஒரு பழைய கதை ஒண்ணு இருக்குது. கண்டிசான்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அநீதி இழைக்கப்படக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நீதி வழங்கக்கூடிய அந்த பழங்கதை அப்படின்னு பேச ஆரம்பிக்க கண்டிசாங்கிற பேரை கட்டதுமே கோர்ட்ல உட்கார்ந்துருக்க எல்லா பேரும் தாம் தூம்ன்றாங்க. ஜட்ஜையா கோவப்பட்டு எந்திரிக்கிறாரு. என்னமா அது கட்டுக்கதையெல்லாம் எடுத்து நீ வாட்டுக்கு விட்டுக்கிட்டு இருக்கிற? என்ன சொல்ல வர? கண்டிசாவோட ஆத்மா வந்து அந்த புருஷனோட தலையை வெட்டிச்சா? இதெல்லாம் நம்புறாப்லையா இருக்குன்னு கேட்க இன்னொரு ஜட்ஜையா ஈவினிங் 4 மணிக்கு விசாரணையை ஒத்தி வைக்கிறோன்ட்டாரு. அப்புறம் வக்கீல் அம்மாவை தனியா கூப்பிட்டு, கோர்ட்டுல நீ எந்த மாதிரி வாதாடுறேன்னு உனக்கு ஐடியா இருக்குதா? இது உன் கரியர்ல எப்பேற்பட்ட ஒரு கரிய பியூசும்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா? ஒரு கொலை பண்ணது பேய் நீ வாதாடிக்கிட்டு இருக்கிற புத்தி இருக்கான நீதிபதி கேட்கிறார். என்னோட கிளைண்ட் இந்த கொலையா பண்ணலங்க, இன்னசென்ட்டுங்க, அதை நான் ப்ரூவ் பண்ணியே திருவேன்னு அடிச்சு சொல்றாங்க நம்ம ஹீரோயின். அரசாங்கத்துல இருந்து வேற நீதிபதிக்கு பிரஷர் அதிகமாயிட்டே இருக்குதான், கேஸ் போற போக்கு சரியில்லைன்ட்டு. இந்த பக்கம் ஏதோ ஒரு ஃபைலு அதை எடுத்துக்கிட்டு 2 பேரும் என்னென்னமோ பேசுறாங்க. அதுல ஒருத்தன் போறத இருட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வாட்ச் பண்றான். கதை எப்படி போகுதுன்னே கணிக்க முடியல. இந்த பக்கம் எதிர்த்தரப்பு வக்கீல் வாதாட ஆரம்பிக்கிறார். தலை வெட்டாக்கி துண்டாகி செத்து போன அந்த புருஷங்காரன் கெட்டவனாவே இருக்கட்டும், பொண்டாட்டிய டார்ச்சர் பண்ணா, சுதந்திரம் கொடுக்கல, அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டியதுதான், அதையும் மறுக்கல. ஆனா சட்டத்தை தான் கையில் எடுத்துட்டு பொண்டாட்டி கொடுத்த அந்த தண்டனை ரொம்ப கொடூரமானது, அது சட்டப்படி குத்தம் தானே அப்படின்னு வாதாடுறாரு. இந்த பக்கம் அசிஸ்டண்ட கூட்டிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் கோர்ட்டுக்கே வந்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். கோர்ட்டா இல்ல வேற பில்டிங்கா? எங்கேயோ போய் கதவை தட்டுறாரு. யாரும் திறக்காததுனால கதவை உடச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. அந்த அம்மாவும் குழந்தையும் இறந்து போனாங்கல்ல, அவங்க தங்கி இருந்த அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அந்த வீட்டை தான் சோதனை போட்டுக்கிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர். ஆத்துல விழுந்து இறந்து போனாங்கல்ல, அந்த அம்மாவும் பொண்ணும் வாழ்ந்த இடம். அங்க ஒரு பொம்மை கிடக்கும். நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த குழந்தை கையிலையும் இதே பொம்மை தான் இருந்தது. அப்பா ரொம்ப டென்ஷனா இருக்காரு. டென்ஷனா இருக்கும்போது இந்த பொம்மையை உடைச்சிட்டாருன்னு குழந்தை சொல்லியிருக்கும்ல, அப்போ அந்த குழந்தை கையில இருந்த பொம்மை தான் இங்க அப்படி கிடக்குது. இங்க கோர்ட்டுலயோ எதிர்த்தரப்பு வக்கீல் கிளின்னு கேஸ கிழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து அந்த பொம்மைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா உள்ள ஒரு பேப்பர் இருந்திருக்குங்க. அதுல ஒரு ஆளோட முகம் வரைஞ்சிருக்கு. அந்த முகத்துல வெட்டுக்காயம் இருக்கிறாப்ல டிராயிங்ல வரைஞ்சிருக்குது. இந்த பக்கம் பார்த்தா வித்த காட்டுற வேலைய குறி சொல்றவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல தெருவுக்கு மத்தியில. அதே சமயம் அந்த போலீஸ்காரன் அசிஸ்டன்ட் எல்லாம் பின்னாடியே வேவு பார்த்துட்டு ஒரு உருவம் ஃபாலோ பண்ணிட்டே இருந்ததுல, அந்த ஆளு வித்த காட்டுறவனை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறனா விரட்ட பாக்குறாரு. ஏன் விரட்டுற? கண்டிசாவோட கதையை நான் ஊர் முழுக்க பரப்புறேனே, அது உனக்கு பிடிக்கல இல்ல? இனி உன்னால எதுவும் செய்ய முடியாது. நான் எல்லார்கிட்டையும் கண்டிசா பத்தி பேசத்தான் செய்வேன். உன் முகத்துல பயம் தெரியுதுங்கிறாப்ல. பார்த்தா இவன் முகத்துல ஒரு வெட்டுக்காயமும் தெரியுது. அந்த குழந்தை வரைஞ்சு வச்ச டிராயிங்ல இருக்கிற ஆள் இவர்தானோ? நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்குங்கிறாப்ல. எல்லாரும் கேட்கத்தான் போறாங்க, எல்லாரும் பார்க்கத்தான் போறாங்க. நான் உனக்கு முன்னாடியே எச்சரிக்கை கொடுக்குறேன், அம்புட்டு தான் அப்படிங்கிறாப்ல அந்த வித்தக்காரர் குறி சொல்றவர். இந்த பக்கம் அசிஸ்டன்ட் வேற ஒரு இடத்துல டார்ச் லைட் அடிச்சு எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறான். படி ஏறி மேல வராரு. செவத்துல என்னென்னமோ எழுதப்பட்டிருக்குது வித்தியாசமா. அதை தாண்டி உள்ள போனா ஒரு சேருக்கு அந்த பக்கத்துல யாரோ உட்கார்ந்து இருக்கிறாப்ல தெரியுது. சேரை திருப்பி விட்டா அது பொம்மை. இப்படி வீட்டுல சோதனை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் பின்னாடி வந்து கதவை சாத்திட்டான். கதவை தட்டிட்டு இருக்கும் போது கத்தியால பின்னாடி வந்து குத்திட்டான். குத்துனவன் கிளம்பி போகும்போதும் பின்னாடி வெள்ளை துணியில ஏதோ ஒரு உருவத்தை பாக்குறான். அடுத்த நொடி பால் ஒண்ணு குத்து வாங்கின இந்த அசிஸ்டன்ட் பக்கத்துல அப்படியே அவன் காலில் வந்து ஒரு பால் உருண்டு வந்து விழுகிறாப்ல தெரியும். பால் நினைச்சு கையில எடுப்பார். பார்த்தா அது குத்துனானே அந்த பாவியுடைய தலை. இவரும் யார் அது அப்படின்னு சுத்தி முத்தியும் பாக்குறாரு. பார்த்தா பயங்கர ஜொலிப்போட வெள்ளை கலர் துணி போட்ட ஒரு உருவம் நிக்கும். இவர் அடுத்த செகண்ட் அப்படியே வாங்கி போறாரு. இந்த பக்கம் இவங்க தடயவியல் நிபுணர்கிட்ட இந்த கேஸ் சம்பவம் விசாரிக்கும் போது தலை துண்டாக்கப்பட்டு வெட்டப்பட்டார் இல்லையா புருஷங்காரன், அவரோட உடம்புல ஒரு நூலை கண்டெடுத்திருக்காங்க. அந்த நூலை தான் இப்போ ஆதாரமா கோர்ட்ல இவங்க சமர்ப்பிக்கிறாங்க. இந்த நூலு ரொம்ப ஸ்பெஷலான நூலு மயிலாட் அப்படிங்கிறாங்க இவங்க. என்ன ஸ்பெஷல்னா இந்த நூலை வச்சு நூலோட வயசு என்னன்னு கணிச்சா இந்த நூலோட வயசு கிட்டத்தட்ட 600 வருஷமா. எதிர்த்தரப்பு வக்கீல ஆடி போறாரு. அப்போ எதிர்த்தரப்பு வக்கீலு இதை நான் எதிர்க்கிறேங்கிறாரு. ஏன்பா எதிர்க்கிறேன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு ஆதாரம் இருக்குங்கிறத எதிர்த்தரப்பான எங்களுக்கு அவங்க காட்டவே இல்லை, அதனால இதை நீங்க ஏத்துக்க கூடாது ஜட்ஜையான்னு கேட்க ஜட்ஜையாவும் சரி இதை நாங்க ஏத்துக்கலன்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க.
வச்சிட்டாரு. குறி சொல்றவரு கோர்ட்ல நடக்கிற விசாரணையை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கிறாரு. அதே சமயம் கோர்ட்ல இந்த கூத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த சபையில உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தரோ உண்மையை எல்லாருக்கும் தெரியுதுங்க, எல்லாருக்கும் உண்மை தெரியுது, ஆனா உண்மையை மறைக்க நீங்க பாக்குறீங்கன்னு சத்தம் போறாரு. கண்டிசாவோட அந்த கதையை கேட்டா ஆம்பளைங்க அத்தனை பேருக்கும் கொலை நடங்கும். அதை நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? நான் மட்டும்தான் இந்த கண்டிசாவை நம்புறேனா, வேற யாரும் இல்லையான்னு கேட்டா நிறைய பேர் எந்திரிக்கிறாங்க. கண்டிசாவை நாங்க நம்புறோம், இந்த கொலைகள் எல்லாம் பண்ணது கண்டிசா தான், நாங்க நம்புறோம்னு நிறைய பேர் எந்திரிச்சு ஹீரோயினோட கேஸுக்கு சப்போர்ட் பண்றாப்ல தெரியுது. அப்புறம் பழசெல்லாம் நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறா. ஒரு பால் எல்லா பக்கமும் உருண்டோடிக்கிட்டே இருக்குது. என்ன நடந்திருக்கும்னு ஒரு செகண்ட் இன்னும் ஆழமா யோசிச்சு பாக்குறா. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம குறி சொல்றவர் இருக்கிறான்ல, அவன் தான் ஃபுல்லா வெள்ளை கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு சௌரி முடின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு கையில ஒரு பெரிய வாள் எடுத்துட்டு வெட்டி வீச கிளம்பிட்டு இருக்கிறான். என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா இவனை காட்டும் போதெல்லாம் இவன் வீட்டுல இருக்கிற ஒரு அம்மாவோட போட்டோவும் சேர்த்தே காட்டுவாங்க. இப்படி புருஷனால ஒரு ஆண்மகனால பாதிக்கப்பட்டு தான் உயிரையே இழந்த ஒரு அம்மாவுக்கு பிறந்தவன் தான் இவன். தன் அம்மாவுக்கு ஏற்பட்ட இந்த மாதிரியான சோகத்தை வேற யாரும் அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அநீதிக்கு எதிரா இவன் களத்துல இறங்கி பல பேரோட தலைய ஒரே வெட்டில வெட்டி சீவி இருக்கிறான். ஆனா இந்த பழி எல்லாத்தையுமே கண்டிசாவோட ஆத்மாதான் பண்ணுச்சுன்னு ஒரு கரையை கட்டி விட்டுருக்கான். அந்த கரையை மக்கள் எல்லாம் நம்பணுங்கிறதுக்காகத்தான் தெருவுக்கு தெரு போய் வித்த கட்டுற மாதிரி கதை சொல்ற மாதிரி விதவிதமா கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எல்லாரையும் நம்பவும் வச்சான். இப்போ பெரும்பாலான அந்த நாட்டில் இருக்கிற பெரும்பாலான ஆண்களோட மனசுல பெண்களுக்கு தீங்கு விளைவிச்சா கண்டிசா வந்து தன்னை தண்டிப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டான். இதெல்லாம் பண்ணது இவன் தான். இது கொஞ்சம் லேட்டா தான் நம்ம வக்கீலமாக்கு நம்ம ஹீரோயினுக்கு உரைக்கும். அந்த கோர்ட்ல அந்த கேஸ்ல என்ன தீர்ப்பு வந்துச்சுங்கிறத சொல்லாமலேயே படத்தை இந்த இடத்துல முடிச்சுட்டாங்க. இத்தனை கொலைகளையும் பண்ணது நம்ம குறி சொல்ற பையன் தான். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். அப்புறம் இந்த கண்டிசாங்கிற பேரை வச்சு இந்த லெஜெண்ட் மேட்டர் இருக்குல்ல, இதை வச்சு ஒரு கதை இல்ல 3-4 கதைகள் வந்திருக்குது. இப்ப நம்ம பார்த்தது ஒரு வருஷம் தான். இதே மாதிரி இன்னும் வித்தியாசமா ஏகப்பட்ட கதைகள் அமைச்சிருக்காங்க. பொதுவா இந்த பொருளை எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்லலாம், லாரன்ஸ் படம் ஒண்ணு வருமே காஞ்சனான்ட்டு, படத்தோட பேர்ல காஞ்சனா 1 2 3 4னு வரும். ஆனா கதை எல்லா கதையும் பேய்களை வச்சு ஒரே தரப்பு அப்படி ப்ரொடியூஸ் பண்ணி படத்தை எடுத்துட்டு வருவாங்க. ஒரே ஆள் தான் ஹீரோவா நடிப்பார். அப்படி இல்லாம இந்த கதை கண்டிசாவோட இந்த வாழ்க்கை வரலாறு, இந்த கதைங்கிறது அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அறிஞ்ச உண்மை. அதுக்கு யாரும் காப்பிரைட்டு கொண்டாட முடியாது. அதனால கண்டிசாங்கிற அந்த லெஜெண்டை அந்த பழங்கதையை மையமா வச்சு நிறைய பேர் விதவிதமா படம் எடுத்திருக்காங்க. வாய்ப்பு இருந்தா எல்லா கதைகளையுமே நாம தெரிஞ்சுக்க பார்ப்போம். அதுவரை வழக்கம் போல காத்திருந்தங்க. சேனல் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு என்ன. தேங்க்யூ.